எக்ஸாம் ப்ரோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 45 டேஸில் டே 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே 1ல் என்னென்ன கவர் ஆகுதுன்னா 100 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, பெர் டாப்பிக்கில். அப்புறம் டெய்லி ப்ராக்டிஸு, அப்புறம் ஒக்காப்ஸ் ப்ளஸ் நியூஸ் பேப்பர் டெய்லி, அப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் டெய்லி எவ்ரிடே மார்க் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனும் அப்ராக்சிமேஷனும் ஓகேங்களா. சிம்பிளிஃபிகேஷனும் அப்ராக்சிமேஷனும் ரெண்டும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் போடணும் ஓகேங்களா. இது எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, சோர்ஸ் சொல்லிடுறேன். கைட்லியில் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இன்னொன்று ஸ்மார்ட் கீடா. அப்படியே இல்லைன்னா இது 2 சோர்ஸுமே போதும் மோஸ்ட்டாக. இல்லை பேங்க் அச்சீவர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, பேங்கர் அச்சீவர்ஸ்னு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கொஸ்டின் போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் டேபிள் டி. ஸோ டேபிள் டியை எங்கே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா, வேலு சார் டிஏ இருக்கும். அபித் சார் டிஏயில் ஒரு 200 சம்திங் வீடியோஸ் இருக்கும் டிஐக்கு மட்டும், பிளேலிஸ்ட்டு. அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். பேசிக்கில் ஒரு 1 hour வீடியோ இருக்கும் ஓகேங்களா. அது முடிச்சிட்ட அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி கைட்லேயும் சரி, இல்லை ஸ்மார்ட் கீடா, இல்லை அவரோட சேனல்லே போட்டிருப்பாங்க டிஐ சம்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணாரு. அந்த வீடியோஸ் கூட லேர்ன் பண்ணி ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின் சம்ஸு அப்படின்னு சால்வ் பண்ண கற்றுக்குவோம். நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டியில் கிராக் வித் ஜாக்கில் இந்த சேனல், இவரோட சாரோட சேனலில் போய்ட்டு இன்இக்வாலிட்டி 100 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்துக்குவோம். கான்செப்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதுலேயே மெயின்ஸு ப்ளஸ் ப்ரிலிம்ஸில் வெறும் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸில் டாலர்ஸு, அட்டு, இந்த மாதிரி இதுவும் நியூமரிக்கல் வேரியபிள்ஸும் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஸ்பீச். இதில் அபித் சார் டிஐ ஓகேங்களா. அபித் சார் இங்கிலீஷில் போயிட்டு அவரில் போட்டிருப்பாங்க ஒரு 540 வீடியோஸில். எங்கள் கிராக் வித் ஜாக்கில் வீடியோ இருக்கும், அது ஃபுல்லாக போய் பாருங்கள். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு. நெக்ஸ்ட்டு 200 வேர்ட்ஸ். இது எங்கேருந்து எடுக்கலாம்னா, 20 வேர்ட்ஸ். இது டெக்ஸ்ட் புக் ஓகேங்களா. டெக்ஸ்ட் புக்கில் டெய்லி போட்டுட்ருக்காங்க. பிரவீனா மேம் அவங்க தான் நினைக்கிறேன், இங்கிலீஷ்க்கு. அவங்கள போய் பாருங்கள் ஓகேங்களா. ஒகாபுலரி ரெண்டுமே சேர்த்து வந்துடும். அந்த இதுலேயே எடிட்டோரியலே வந்துடும், எடிட்டோரியலையும் அதிலே வந்துடும். இல்லை டெய்லி எனக்கு அதில் புரியலன்னா கைட்லி போங்க. கைட்லியில் சார் போட்டிருப்பார் ஓகேங்களா, ஹிந்தி சேனலில் ஓகேங்களா. சிஏக்கு டெய்லி சிஏ. நெக்ஸ்ட்டு பேங்கிங் அவேர்னஸ். ஒன்று ஷீதல் மேம் ஃபாலோ பண்ணலாம். ஷீதல் மேம், இல்லை கிராக் வித் ஜாக்கு, இல்லை கைட்லி. இல்லை எதுலையாச்சும் ஒரு சோர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக்ஷனல் மார்க் ஓகேங்களா. ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கணும். ஒன்று டெக்ஸ்ட் புக்கு, இல்லைனா பேங்கர்ஸ் அச்சீவர்ஸ், இல்லை கைட்லி ஓகேங்களா. இதில் மோஸ்ட்டாக இது ரெண்டுமே இது மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா. இல்லை நான் இன்னொரு டெலிகிராம் கூட கீழே பயோவில் தரேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுலேயே ஃப்ரீயாக தான் இருக்கும். இல்லைனா செக்ஷனல் டெஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னா வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா. அபித் சாரில் போட்டிருப்பாங்க, இல்லை கைட்லியில் போட்டிருப்பாங்க. இவங்க சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட அனாலிசிஸ் போட்டு பார்க்கணும். டெய்லி 1 hour டெஸ்ட்டு போடுறீங்கன்னா 1 hour உட்காந்து அனாலிசிஸ் போட்டு பார்க்கணும். அப்போ தான் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும்,
அப்புறம் அக்யூரஸியும் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே ஒரு டாபிக்கு அண்ட் பிளான் பற்றி பேசலாம். தேங்க்யூ.